இந்தியாவின் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு சென்ற விமானம் கடந்த மாதம் விபத்துக்குள்ளானது. இது உலகையே அதிரச் செய்தது. இந்நிலையில் லண்டன் சவுத்தர்ன் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட விமானம் ஒன்று வெடித்து சிதறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கிலாந்தின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள லண்டன் சவுத்தர்ன் விமான நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு சிறிய விமானம் விபத்துக்குள்ளானது. பீச் கிராஃப்ட் கிங் ஏர் B200 என்ற பயணிகள் விமானம் தான் இது. இந்த 12 மீட்டர் நீளம் கொண்ட சிறிய விமானம் EasyJet நிறுவனத்தினுடையது. நெதர்லாந்தில் உள்ள லெலிஸ்டாட் விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்து ஏற்பட்டது. உள்ளூர் நேரப்படி மாலை 4 மணிக்கு விபத்து நிகழ்ந்தது. இந்த விபத்து காரணமாக ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நேரத்தில் குறைந்தது 4 திட்டமிடப்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக ஏர்போர்ட்ஸ் வெப்சைட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விமானத்தில் எத்தனை பேர் இருந்தனர் அல்லது அவர்களின் நிலை குறித்து அதிகாரிகள் இன்னும் தகவல்களை வெளியிடவில்லை. பிரிட்டிஷ் ஊடகங்களால் பகிரப்பட்ட படங்களை வைத்து பார்க்கும்போது லண்டனுக்கு கிழக்கே சுமார் 56 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள விமான நிலையத்திற்கு மேலே ஒரு தீப்பந்து காற்றில் எழுவதைப் போல காட்டியிருக்கிறார்கள். விபத்து குறித்து தகவல் கிடைத்தவுடனே அவசரகால மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். 4 ஆம்புலன்ஸ்கள் மற்றும் பல அவசரகால மீட்பு வாகனங்களை அனுப்பியதாக கிழக்கு இங்கிலாந்து ஆம்புலன்ஸ் சேவை தெரிவித்துள்ளது. தீயை அணைக்கவும் தொடர்ந்து முயற்சி செய்துள்ளனர். இந்த விமானம் மருத்துவ சிகிச்சை, மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் தனியார் சார்ட்டர் சேவைகளில் நிபுணத்துவம் பெற்ற டச்சு நிறுவனமான ஜூயிஸ் அவியேஷனால் இயக்கப்பட்டது. கமர்ஷியல் சார்ட்டர் வெப்சைட் தகவலின்படி இந்த விமானம் 8 சொகுசு இருக்கைகள் மற்றும் லெதர் இன்டீரியருடன் கட்டமைக்கப்பட்டது. 20 பேருக்கு மேல் பயணிக்கக்கூடிய வகையில் இந்த விமானம் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் 12ஆம் தேதி குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு 242 பேருடன் புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தின் போயிங் 787-8 ட்ரீம் லைனர் இரட்டை என்ஜின் விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே கீழே வெடித்து சிதறியது. ஒரே ஒரு பயணியை தவிர குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட 241 பேர் இறந்தனர். அதோடு மருத்துவமனை கட்டிடத்தில் மோதியதில் அங்கிருந்த சிலரும் உயிரிழந்தனர். நாட்டையே உலுக்கிய சம்பவமாக அது மாறியது. இந்நிலையில் தற்போது லண்டன் சவுத்தர்ன் விமான நிலையத்தில் பீச் கிராஃப்ட் சூப்பர் கிங் ஏர் ரக விமானம் டேக் ஆஃப் ஆன சில நொடிகளில் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.